வரும் சட்டப்பேரவை தேர்தலில் என்டிஏ கூட்டணி வென்றால் பழனிசாமி முதல்வர், விஜய் எதிர்க்கட்சி தலைவர் என இரு கட்சிகளுக்கும் இடையே பாஜக மத்தியஸ்தம் பேசுவதாக டெல்லி வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. என்டிஏ கூட்டணியை பலப்படுத்தும் முயற்சியில் பாஜக ஈடுபட்டிருப்பதாக டெல்லி வட்டார தகவல்கள் கூறுகின்றன. இதுல பாதி பேருக்கு ஓட்டு கிடையாது, மீதி பேர் பேரை எஸ்ஏஆர்ல தூக்கி விட்டாங்க. இவங்களுக்கு எஸ்ஏஆர்னா என்னன்னு தெரியாது. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. கோடு ஏப்ரல் 23 சூப்பர் எலெக்ஷனு. ரிசல்ட்டு மே 4. மே 4 அப்படியா விஷயம்? அண்ணா கிஃப்ட் ரெடி பண்ணிட்டு இருக்க போல. தேவசேனா, இங்கே வந்த அனைவரும் எனக்கு பரிசு கொடுத்தார்கள். நீங்கள் இன்னும் கொடுக்கவில்லை. நான் கேட்பதை கொடுப்பீர்களா? நீங்கள் மகிழ்மதியின் அரியாசனத்தில் அமர வேண்டும். எனக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வருது, நீ போயிட்டு வா. அரபாடுல ஏறினா கூட ஆணி அடிச்ச மாதிரி நடுவுல நின்று எதையும் பிடிக்காம வருவாரு எங்க அண்ணன். கூட்டணிக்கு போனால் அதோட க்ளோஸ், அதில் ஒன்றும் சந்தேகமாக கிடையாது. கூட்டணிக்கு எப்படின்னா, யார் பிஜேபி கூட இணைந்தாலும் அவர் இங்கே தமிழ் மக்களால் தூக்கி எறியப்படுவார்கள். யாராக இருந்தாலும் எவ்வளோ சர்வ வல்லமைப்படுத்தவங்க. திரும்பி போகிற ஐடியாவே இல்லை. ஐ ஆம் இந்த ஆட்டோ போதுமா குழந்தை? டிவிகே தொண்டர்கள் கூட சந்தோஷமா தான் இருப்பாங்க. ஆனா எனக்கு செங்கோட்டையன் சித்தப்பா நினைச்சாதான் ரொம்ப பாவமா இருக்கு. சரி, அவரை கூட விடுங்க, ஆதவர்ஜனாவை யோசிச்சு பாருங்க. குரான் மீது ஆணையாக சொல்கிறோம், எந்த காலத்திலும் பிஜேபியோடு எங்களுக்கு கூட்டணி கிடையாது, உறவு கிடையாது என்பதை அழுத்தமாக கொள்கை எதிரின்னு சொல்லிட்டவன் பிஜேபிய, கொள்கை எதிரின்னு சொல்லிட்டவன் பிஜேபிய அப்படின்னு ஏதோ இவங்களுக்கு மக்கள் ஆதரவு இருக்கிற மாதிரி. பிஜேபியை திட்டவும் இல்ல, பிஜேபிக்கு எதிராக பேசவும் இல்ல, பிஜேபியை பத்தி கண்டுக்கவும் இல்ல. பிஜேபி என்ற ஒரு வார்த்தை தாவகக்காரன் வாயில யாரு வாயிலுமே வரமாட்டேங்குது. வாயில புண்ணா, வாந்தி வருதா, ஊமையா, மௌன விரதமா? ஏன் அது மௌன விரதம். இன்னைக்கு பூரா பேச மாட்டேன். என்ன இருந்தாலும் விஜய்க்கு அரசியல் கிடையாது இல்ல. இப்ப திமுக எதிர்ப்பு அரசியல் நீ பண்ற, திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு, அப்புறம் உனக்கு ஏது அரசியல்?
அவர் மறுபடியும் மேடையை போட்டுட்டு ஸ்டாலின் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. நீங்க எல்லாருமே விஜய் இழுக்கிறதுக்கான முயற்சியில பிஜேபி இருக்குது உண்மை. ஆனா விஜய் அந்த கூட்டணியில போயிட்டு செட்டில் ஆகுறதுன்றது எடப்பாடியினுடைய ஒப்புதலை பொறுத்துதான் இருக்கு. சரி, இப்ப பாஜக விஜய்க்கு ஆஃபர் பண்றது என்னவா இருக்கு? எவ்வளவு சீட்டுகளை கொடுப்பாங்க? என்னை பொறுத்த வரைக்கும் 20 to 25 சீட் அவ்வளவுதான். 20 அதுவே ஜாஸ்தி இல்ல, அப்படி இவங்க கேட்க மாட்டாங்க. அதுக்கு மேல இவங்க கிட்ட யாரு இருக்கா ஆளு? நீங்க தேர்தலில் நிக்கிறது ஆசைப்பட்டதெல்லாம் நான் பொறுத்துக்கிறீங்களா? ஓட்டு கேட்டு ரோடு ரோடா போய் நம்ம நிக்காதவரெல்லாம் கேட்க சொன்னீங்க. பத்தாவதுக்கு சின்ன பிள்ளை காலெல்லாம் என்ன விழுக சொன்னீங்க. நானும் விழுந்து எந்திரிச்சு. ஆனா 39 ஓட்டை வாங்கிட்டு பெட்டியை திட்டி போயிருவாங்க. பெட்டியை திட்டி போயிருவாங்க. ராத்திரி பூரா தூக்கு கூட அடிச்சு டார்ச்சர் பண்ணுங்க பாரு. அதை மட்டும் என்னால தாங்க முடியல. பூனை கண்ணை மூடுனா உலகமே இருட்டாயிருமா. அது மாதிரி ஒரு பக்கம் மோடி ஐயாவும் மறுபக்கம் எடப்பாடி பழனி அண்ணனும் ஆட்சியை நாங்க தான் பிடிப்போம், ஆட்சியை நாங்க தான் பிடிப்போம்னு கூவிக்கிட்டு திரியிறாங்க. நாம யாரு என்ன இதெல்லாம் பயண்ட சொல்லி வரலையா நீ? நீ யாருன்னு தெரிஞ்சுதான் பேசினுக்கிறேன். நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது எனக்கு. எங்க அம்மா புண்ணியத்துல உன்னெல்லாம் விட்டு வச்சுக்கிறேன். கம்மனு கிளம்பு, பார்த்து வரட்டும். கிளம்புமா நீ பாக்க. வெல்கம் டு த கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. கூட்டமே இல்லாத ஒரு கூட்டணி கட்சி, அதுக்கு தலைவர் யாருன்னு யாருக்குமே தெரியாது. ஏன் அவங்களுக்கே தெரியாதுன்னா பாத்துக்கோங்களேன். நீ தேர்தல் நிக்கிறியா? ஆமாண்ணே, சும்மா தானே இருக்கேன். நான் நின்னேன். ஏண்டா சும்மா இருக்கிறவங்க எல்லாம் தேர்தல் நிக்கணுமா? தேர்தல் நிக்கிறதுக்கு ஒரு மரியாதையே கிடையாதா? தெருவுல நிக்கிற நாய் நீ தேர்தல் நிக்கணுமா? ஜனநாயக நாட்டுல யார் வேணாலும் தேர்தலில் நிக்கலாம்னே. அது சரி, யார் வேணாலும் நிக்கலாம். ஆனா ஓட்டு போடுறது ஜனங்க தானே. உனக்கு யாரா ஓட்டு போடுவா? ஏன் இன மக்கள் எனக்கு ஓட்டு போடுவாங்கண்ணே. ஓ இன மக்கள் யாருமே இந்தியாவில் இல்ல, எல்லாரும் ஆப்பிரிக்காவில் இருக்காங்க. நாய், பன்னி, எருமை, பேய், பிசாசு இதெல்லாம் ஓட்டு போட்டா நீ ஜெயிக்கலாம். ஆனா அதுகளுக்கெல்லாம் ஓட்டு உரிமை இல்லையே. தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் அரசாங்கத்தின் ஆசீர்வாதமாக ஒரு தங்க மோதிரம் வழங்கப்படும். ரொம்ப சிம்பிளா திரும்பி யாராவது சார் ஒரு நாளைக்கு தமிழ்நாடு எத்தனை குழந்தைங்க வருது தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு என்ன சொல்லுவாரு? ஜான் எத்தனை குழந்தை ஜான் பிறகுது? அவன் கொஞ்சம் இருக்க சார் கேட்டு சொல்றேன். யார்கிட்ட கேட்டு சொல்றேன் சார் அரசு அதிகாரிகிட்ட. இவங்களுக்கு எத்தனை குழந்தை வருதுன்னே தெரியாது. ஆனா பிறந்த குழந்தை எல்லாத்துக்கும் நாங்க வந்து மோதிரம் கொடுக்குறோம். எப்படியா மோதிரம் கொடுப்பீங்க நீங்க எல்லா நாள் கிடைக்கும் அப்படியே குஷியா ஆயிடுவாங்க. மோதிரம் அடிச்சுட்டே இருங்கப்பா. டெய்லி 2000 குழந்தை பக்கத்து அடிச்சு நம்ம கொடுத்துட்டே இருப்போம். எந்த புரிதலும் கிடையாது. கோமியம் ரொம்ப புனிதமானது. கோயில்ல வீட்டுல கூட பூஜைக்கெல்லாம் கூட யூஸ் பண்றாங்க. ஆபத்துக்கு தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். போக்குவரத்து வாகனங்களில் பயணம் செய்யும் பெண்கள் பாதுகாப்பிற்காக ஸ்மார்ட் பேனிக் பட்டன்ஸ் அறிமுகப்படுத்தப்படும். பேனிக் பட்டன் ஏற்கனவே இருக்கு, பஸ்ல இருக்கு. அது விஜய்க்கு தெரியாது. பஸ்ல போனதான் விஜய்க்கு தெரியும். என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். உன்ன மாதிரி அரை டிக்கெட், கால் டிக்கெட், முக்கால் டிக்கெட், பிளாக் டிக்கெட் இதுகளுக்கெல்லாம் டிக்கெட் கொடுத்தா நாட்டுக்கே டிக்கெட் வாங்கிட வேண்டியது. நாட்டை விடுங்கண்ணே. நான் மட்டும் ஜெயிச்சு வந்தேன்னா வந்தீங்கன்னா நம்ம கிராமத்தை இந்தியாவோட எனக்கு உயிரை கொடுத்து போராடுவேன். இப்போ நம்ம கிராமம் இந்தியாவுக்குள்ள இல்ல. சைனா பாடல் இருக்கா? அது எனக்கு தெரியாது. இல்ல ரஷ்யா பாடல் இருக்கா? இல்ல பாகிஸ்தான் பாடல் இருக்கா? ஆக இந்த கிராமம் இந்தியாவுக்குள்ள இல்லங்கறத நீ முடிவு பண்ணிட்ட. நீ வந்து எலெக்ஷன்ல நிக்க போற இல்ல? நாமினேஷன் தாக்கல் பண்ண சொன்ன மாதிரி. ஒரு அரசியல்வாதி ஆட்சிக்கு வந்தா என்ன செய்வீங்க மக்களுக்கு? எனக்கு தெரிஞ்சு மெயினா நான் ஒழிக்க வேண்டியது மது ஒழிப்பை. நீங்க யாரும் நம்ப மாட்டீங்கன்னா ஒழிச்சு வச்சிருக்கீங்க. தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தொடரும் அறிவிச்சவர் எடப்பாடியார். பாரதிய ஜனதா எதிர்த்தான் பண்ணும். இன்றைக்கும் கூட பொது சிவில் சட்டத்திற்கு ஆதரவு பாரதிய ஜனதா நிலை எடுக்குது. நாங்கள் எதிர்க்கிறோம். குட் ஜோக். ஆனா சொன்னாரு பாருங்க, நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம், பாசிசத்தை எதிர்த்து நிற்பாரு. சிஏ வந்த போது சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசினார். என்ன பேசினார்? சும்மா எதுக்கு பயமுறுத்திட்டு இருக்காதீங்க, அது வந்துடும் இது வந்துடும், அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நல்ல சட்டம் அப்படின்னு சொன்ன அதே எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலிருந்து வெளியே வந்தார். அதன் பிறகு அடுத்த தேர்தலை கூட்டணி இல்லாமல் சந்தித்தார். அந்த நேரத்தில் முஸ்லிம் அமைப்புகள் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய மேடைகளை சந்தித்தார். அந்த நேரத்தில் சிஏஏ திரும்ப பெறுவதற்கான முயற்சிகளை கண்டிப்பான முறையில் அதிமுக எடுக்கும். சிஏஏ என்பிஆர் என்ஆர்சி தவறானது என்றார். மீண்டும் பாஜகவுடன் சென்றார். மீண்டும் இப்போ சரியானது என்கிறார். இப்படிப்பட்ட கொள்கை அடிப்படையில் எந்த நிலைப்பாடுமே இல்லாத ஒரு மனிதர் தான் எடப்பாடி பழனிசாமி. இவர் நிப்பாரா? பாஜக வைத்து நிப்பாரா? வாக்களிப்பேர் இரட்டை இலைக்கு. இனிமேல் எந்த வாக்கு நாங்க எங்க அளிக்கிறது? எம்மாவே எந்த வாக்கு
நாங்க எங்க அழிக்கிறது? 1000 ரூபா தாராம் புள்ள அரிசி பருப்பு தாராம். ஆட்டுக்குட்டி வேணா ஓ ஆமகரிய வேணா, நான் அரசு பள்ளியில் படிச்சு நான் ஏசாக போறேன். இரண்டாயிரத்தி 26ஆம் ஆண்டுக்கான தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. எல்லாருக்கும் தமிழ்நாடு தேர்தல் தேதி தெரிய வந்துச்சு. நேவஞ்சகர்களும் அடிமைகளும் தற்குறிகளும் தமிழ்நாட்டுக்கு தலைவனாகணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க யாருக்குமே தெரியல தமிழ்நாட்டு மக்கள் தங்களுக்கு பிடித்த ஒருத்தரை மறுபடியும் முதல்வரா தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னு.